E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. நீண்ட நாள் ஜுரம் அடிக்குது, இருமல் வருது, தீராத நோய் மாதிரி இருக்குன்னு சொன்னா அங்க அந்த கவுத்தி வேடிக்கு மலையில இருக்கிற அந்த தண்ணி தீர்த்தம் சொல்றாங்க, அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா நல்லாயிடும். நீங்க மற்ற தண்ணி 2 டம்ளர் குடிக்கிறது ஒரு 1/2 டம்ளர் குடிச்சா அந்த தண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு. அந்த மலையை அபகரிப்பதற்கு அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, போய் இவங்க எப்படியாச்சும் கோயிலுக்குள்ள போயிடுவாங்க, கோயிலுடைய புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தலைமை தான ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விடுற மாதிரி விழுந்துடுறாங்க. அங்க இருந்து கல் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, எங்களை நோக்கி அடிக்கிறாங்க. அதாவது அது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் போலாமா போகலாமா ஒரு பகுதி மக்கள் நின்னவங்க கூட எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமா அந்த ஊரே திரண்டு எங்களோட நின்னாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைஞ்சா பாம்பு கடித்துன்னு சொன்னது இதே கோவிலா? ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, நாங்க அங்க போய் உள்ள போனோம்னா அங்க பாம்பு இருக்குது, எங்களை பாம்பு ராத்திரி வந்து கடிச்சிடும், அதனால நாங்க போறதில்லை. 10,000 பேருக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும், ஆனா அது மார்க்சிஸ்டே எதிர்த்தது. ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கும் போது சேலம் முருக்காலையை பாதுகாக்கிற அதே சூழல்ல கவுத்தி வெடிப்பு மலையும் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து இன்றைய வரைக்கும் அது நிறுத்தப்பட்டுக்குன்னா நாங்கள் பெருமையா சொல்லுவோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பவர் திருவண்ணாமலை மாவட்டத்தின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், பல சம்பவங்களுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர். குறிப்பாக இன்னைய வரைக்கும் திருவண்ணாமலையில் நித்யானந்தா கால் வைக்க முடியல அப்படின்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த பல போராட்டங்களுடைய விளைவு. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் முக்கிய இடத்துல அந்த காலகட்டத்தில் இருந்தவர் திரு சிவகுமார். அவரை தான் சந்திக்க போகிறோம். அவர் நடத்திய பல போராட்டங்கள், அவரது எழுச்சி, இதெல்லாம் குறித்து இந்த வீடியோவில் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கவுத்தி மலை, வேடியப்ப மலை இதெல்லாம் பாதுகாத்தது ஒரு பக்கம்னாலும் நீங்கள் பலராலும் அறியப்பட்டதுங்கிறது நித்யானந்தாவை திருவண்ணாமலையை விட்டு வெளியேற்றினது. இன்னைய வரைக்கும் அவரால் திருவண்ணாமலைக்குள்ளே வர முடியல. அது காரணம் சிவகுமார் அப்படிங்கிற பேர் இன்னைய வரைக்கும் சொல்லப்பட்டே வருது. இப்போ இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சிவகுமாருங்கிறது யார், அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, குறிப்பாக அதில் ஏன் நீங்கள் மார்க்சிஸ்டோடைய பாதையை தேர்ந்தெடுத்தீங்க? வணக்கம். நான் வந்து ஒரு விவசாய தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்தவன். என்னோடய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுக்காவை சேர்ந்தவர். நான் படித்து முடிச்சுட்டு குறிப்பாக நான் வந்து ஒரு நல்ல அமைப்பை தேடிக்கொண்டிருந்த பொழுது தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்ற அமைப்பு என்பது வந்து அறிமுகமாச்சு. அதை அறிமுகப்படுத்தியவர் சிவலிங்கன் ஒருத்தர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த பின்னாடி மக்களுக்கான போராட்டங்கள், மக்களுக்கான செயல்பாடுகள், இந்த தெரு பிரச்சனைலேருந்து தேச பிரச்சனை வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து நடத்துகிற வாலிபர் சங்கத்தில் நான் பணியாற்றி ஒரு சில ஆண்டுகளில் நான் வந்து அந்த சங்கத்துடைய மாவட்ட செயலராக தேர்வு செய்யப்பட்டேன். அதற்கு பின்னாடி விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர், விவசாய சங்க மாவட்ட செயலாளர். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற கட்சியினுடைய மாவட்ட மாநாட்டில் கட்சியின் மாவட்ட செயலராக நான் வந்து தேர்வு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பினுடைய மாவட்ட செயலராக, கட்சியின் மாவட்ட செயலராக செயல்பட்டுருக்கிறேன். அந்த காலத்தில் நான் வாலிபர் சங்கத்தில் இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு போராட்டங்களில் பங்கேற்பதும் மக்களுக்கான விடியலுக்கான தேடலை நோக்கி பயணமாக தான் இருக்குது. குறிப்பாக நாம் வந்து திருவண்ணாமலை என்று சொன்னால் ஒரு விவசாயம் நிறைந்த பகுதி, அது மலை வளம் கொஞ்சம் நிறைந்த பகுதி. நீர் வளங்கள் இருந்தும் கூட அதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் இல்லாத சூழலில் அதற்கான கோரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்பது எங்களுக்கு வந்தது. இந்த மாவட்டம் விவசாயம் சார்ந்த பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியும் இந்த மாவட்டத்தில் இல்லை. நீங்கள் குறிப்பாக தொழில் வளர்ச்சி இல்லைன்ற ஒரு காரணத்திற்காக 1992லிருந்து 2004, 2005 வரைக்கும் ஒரு தொடர் போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியிருக்கிறோம். எதுக்காகனா, இந்த மாவட்ட இளைஞர்கள் மக்கள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்களில் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு, செய்யார் பஸ் ஸ்டாண்டு, வேலூர் பஸ் ஸ்டாண்டு சொல்லி பல மக்கள் வந்து பெங்களூரு, திருப்பூர், கோயம்புத்தூர், கேரளா போன்ற வெளி மாநிலங்கள் உட்பட வேலை தேடி போகிற சூழலில் நம்ம மாவட்டத்தில் தொழிற்சாலை தேவை என்கின்ற ஒரு எண்ணம் என்பது ஏற்பட்ட அடிப்படையில் 1992க்கு முன்னாடி அரசும் வந்து நிலம் கையகப்படுத்தி வச்சுருந்தாங்க. செய்யார் மாங்கால் கூட்டோட்டில் கையகப்படுத்தி வைத்திருந்த அந்த நிலத்தில் சிப்காட்டை துவக்க வேண்டும் சொல்லி 1992லேருந்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம்.
1994 இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி உருவாக்கணும்னு சொல்லி அன்றைக்கு ஒரு 7 முனைகளிலிருந்து பிரச்சார பயணமாக வந்து திருவண்ணாமலையில் அந்த கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினோம். அதற்கு பின்னாடி மாங்காலிருந்து, அதாவது மாங்கால்னா செய்யாறுக்கும் ஆரணிக்கும் இடையில் இருக்கிற ஒரு பகுதி, அது எங்களுடைய மாவட்ட எல்லை வந்து தூசி என்கின்ற இடத்துல முடியுது. தூசி, மங்களம், மாமண்டூர், அடுத்து மங்களம், இந்த வகையில் தான் அது இருக்குது. இப்போ தூசியிலேருந்து ஒரு வேன் பிரச்சாரத்தை வாலிபர் சங்கத்தை நடத்தி 2006 திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்த பொழுது சிப்காட் தொழில் பூங்கா என்பது வந்தது. இன்றைக்கி 10,000 குடும்பங்கள் அந்த பகுதியில் இருந்து இன்றைக்கி வந்து இருக்கிறதுல நாங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கணும். உண்மையிலே அது வந்து ஒரு பெருமையான விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த மாவட்ட இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒரு பொருத்தமான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன வருதுன்னா, விவசாயிகள் நிலங்கள் 3 போகம் விளைகிற விவசாய நிலை எடுப்பதையும் வந்து எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. அதுக்கான ஒரு முயற்சி, அதாவது அரசு இப்போ கூட சில இடங்கள் எடுப்பதற்கான முயற்சி பண்ணுறாங்க, சில எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதை வந்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பொருத்தமான இடத்தை, முப்போகம் விளைகிற இடத்தை தவிர்த்து விட்டு நம்ம எடுப்பது என்பது பொருத்தமாக இருக்கும். இன்னும் தொழில் தேவை என்பது இந்த மாவட்டத்தில் இருக்குதுன்றது தான் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் இந்த இயற்கை வளம் என்பது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சூறையாடப்பட்டு கொண்டே வருது. அதில் ஒரு பகுதி தான் இங்கே இருக்கிற திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அருகில் இருக்கிற கவுத்தி வேடிப்பன் மலை. அதை இரும்புத்தாது அதிகமாக இருக்கிற, நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த தண்ணி குடித்தாலே இரும்பு வாசனை வரும். இந்த பகுதியில், சுற்றுப்பகுதியில் இருக்கிற ஒரு 30-40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிற மக்கள் நீண்ட நாள் ஜுரம் அடிக்குது, குழந்தைகளுக்கு அதாவது இருமல் வருது, தீராத நோய் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், அங்கே அந்த கவுத்தி வேடிப்பு மலையில் இருக்கிற அந்த தண்ணி தீர்த்தம் சொல்கிறாங்க, கவுத்தி மலை தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் நல்லாயிடும், யதார்த்தமாக நல்லாயிடும். எப்படி நல்லாகுதுன்னு கேட்டால், நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா இரும்பு சத்து நிறைந்திருக்கிற தண்ணி அந்த தண்ணி. அதாவது அங்கே போகிறவங்க வந்து காலையில் எழுந்து போகணும், அந்த தண்ணி வாங்கிட்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது, அப்படி ஒரு ஐதீகம் வச்சுருக்குறாங்க. கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஜுரம் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம், அந்த தண்ணி குடிச்சுப்போம். இன்னும் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி குடித்தா நீங்கள் மற்ற தண்ணி 2 டம்ளர் குடிக்கிறது தெரியாமல் ஒரு 1/2 டம்ளர் குடித்தா அந்த தண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்குது. அந்த மலையை அபகரிப்பதற்கு ஜிண்டால் ஒரு எம்பியெல்லாம் கூட இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 5-6 ஆண்டுகளாக ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஆய்வு பண்ணுகிற போது இந்த தகவல் வந்து எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு தெரிஞ்ச பின்னால் நான் வந்து விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருந்த காலத்தில் அது அந்த பிரச்சனை வருகிற பொழுது நாங்கள் நேரடியாக அந்த பகுதிக்கு ஆய்வு போகிறோம். அப்போ என்னென்னா, அவங்க வந்து டெண்டர் வர்ற சூழல், ஒரு கூட்டம் நடக்குது, கலெக்டர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. கலெக்டர் ஒரு சில பகுதி மக்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம்னா, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஏன்னா, அதாவது இந்த மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி வேண்டும் என்று கேட்குற சூழலில் ஒரு தனியாருக்கு இயற்கை வளங்களை தாரை வார்ப்பது என்பது ஏற்புடையது அல்ல என்கிற அந்த 10,000 பேருக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும், நிறைய மக்கள் அதில் பலன் பெறுவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு ஜெண்டால் நிறுவனம் சார்பாக. ஆனால் அதை மார்க்சிஸ்டே எதிர்த்துது அப்படிங்கிறது அது ஒரு 100% பொய்யானது. என்னென்னா, இங்கே வந்து அந்த தாதுக்களை வெட்டி எடுத்து போகிறது மட்டும் தான் நோக்கமே தவிர இங்கே தொழிற்சாலை துவங்குறது நோக்கம் இல்லை. அதுக்கான எந்த ஏற்பாடும் அவங்க பண்ணலை. இங்கே இருக்கிறத எடுத்து போய் சேலத்தில் உருக்கிற மாதிரியாக தான் அவங்க பிளான் என்பது இருந்தது. அதனால தான் நாங்கள் முழுக்குதுமாக எதிர்த்தோம். எதிர்ப்பதற்கான ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை செஞ்சிருக்கோம். ஒரு 6 முறை போராட்டத்தை திருவண்ணாமலை நகரத்தில் நடத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 21 கிராமங்கள், அதில் பாதிக்கிற 16க்கும் மேற்பட்ட கிராமங்களில், சுற்றுப்புற 21 கிராமங்களில் 21,000 கையெழுத்துக்களை வாங்கி 2005 நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடரில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கீவளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி அவர்கிட்ட கொடுத்து அன்றைக்கி அது வந்து பேசு பொருளாக மாற்றணும் சட்டமன்றத்தில். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் அன்றைக்கி தங்கமணி தொழில்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. 2006 தேர்தலில் சேலத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கும் பொழுது சேலம் முருக்காலையை பாதுகாக்கிற அதே சூழலில் கவுத்தி வேடிப்பமலையும் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து இன்றைய வரைக்கும் அது நிறுத்தப்பட்டிருக்குன்னா நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அதற்கான ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்திருக்கிறோம் என்பது முக்கியமானதுங்க. அதே போல் நீங்கள் வந்து இந்த மாவட்டத்தில் நீர் நிறைய வந்து தண்ணி மழை பெய்யுது. இந்த நீரெல்லாம் வீணாகுதுன்னு சொல்லி 91 இந்த ஏன்னா அந்த மாவட்டம் 89 பிரியுது.
89 மாவட்ட கட்சி உருவானது 90 உருவாகுது. 91 தான் அங்கே கோரிக்கை வச்சுன்னு வரும். இந்த மாவட்டத்தில் நீராதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் குப்பநத்தம், செண்பகத்தோப்பு, மேல் சோழங்குப்பம் இந்த 3 பகுதியில் நீர் தேக்கங்களை கட்டணும்னு சொன்னோம். நீர் தேக்கங்கள் இன்றைக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அது தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியும் அன்றைக்கு இருந்த விவசாய சங்கம் எடுத்திருக்கிற ஒரு கடுமையான முயற்சி. இன்றைக்கி சில அணைகள் வந்து அதற்கு விவசாயத்துக்கான பயன்பாட்டிற்கு முழுவதுமாக வந்துருக்கு. சில அணைகள் வர வேண்டிய தேவையும் இருக்குதுன்றது தான் நீங்கள் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம நீர் ஆதாரங்களை பாதுகாக்க முடியும். இன்னொன்று மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற அதாவது சமூக கொடுமைகள். அதாவது கடவுள் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். ஆனால் இந்த கடவுளை வந்து ஒரு பகுதி மக்கள் தான் வணங்க முடியும், இன்னொரு பகுதி மக்கள் வழங்க முடியாது என்கின்ற அந்த இதை வந்து மார்க்சிஸ்டுக்கு ஏற்புடையதில்லை. கடவுள் நாங்கள் கும்பிட்றோமா கும்பிடலான்னு செகண்ட் இது. ஆனால் அந்த இறைவனை வழிபடுகின்ற மக்களுக்கான அந்த உரிமைக்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து எடுத்துருக்கிறோம். நீங்கள் வந்து 90களில் துவங்கிய இந்த போராட்டம் கடந்த 2 ஆண்டு வரைக்கும் இந்த போராட்டத்தை நடத்திடுவோம். ஆலய நுழைவு, அதாவது வழிபாட்டு உரிமை கேட்கிற போராட்டம் நாங்கள் முதல் எடுத்தது. அன்றைக்கி எங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு மாவட்டம் ஒன்றுபட்டமானது பிரிஞ்சு வந்த சூழலில் ஒரு பெரிய அளவுக்கு அனுபவம்லாம் அன்றைக்கி இல்லை. இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு அன்றைக்கி 90-94களில் எங்களுக்கு இல்லை. அப்போது இளங்குனின்னு ஊருங்க இந்த மாவட்டத்துடைய கடைசி பகுதி. இந்த பக்கம் எப்படி செய்யாறு ஒட்டி தூசி கடைசி பகுதியோ காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த பக்கம் இளங்குன்னிக்கு அடுத்து ஒரு ஆறுக்கு அடுத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தருமபுரி மாவட்டம் வந்துடும். அங்கே மாரியம்மன் கோயில், அந்த மாரியம்மன் கோயில் நுழையிறதுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களால் முடியாது. அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் வந்து நடத்துகிற பொழுது தோழில் இன்றைக்கி வந்து அந்த மாரியம்மன் கோயிலுக்குள்ளே ஆலய நுழைவு பண்ணுகிற பொழுது என்னென்னா ஒரு எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பை வந்து ஜி வீரையன் இறந்துட்டாங்க தலைவர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்காக பணியாற்றியவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் சாணிப்பாலும் சவுக்கடிக்கும் முடிவு கட்டிய பி சீனிவாசராவோட பயணித்த தலைவர் அவர் இங்கே வந்து எங்களுக்கு முதல் முறையாக எங்களுக்கு அது புதிய அனுபவம் தான் அந்த ஆலய வழிபாட்டு உரிமை பெறுவது என்பது. அவர் ரொம்ப நேர்த்தியாக அதை கையாண்டு அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எங்கள் மீது கல் வீசினாங்க. அந்த கல்வீசிய பொழுது கல்வீசியெல்லாம் தப்பித்து மக்கள் எங்களை பாதுகாத்து பொறுப்பாக அனுப்பிச்சி வச்சாங்க. அப்புறம் அன்றைக்கு இருந்த ஆர்டிஓ வருவாய் கோட்ட ஆட்சியர் வந்து அந்த கோயிலுக்கு பூட்டி சீல் வச்சிட்டாங்க. அன்றைக்கி சொன்னாங்க, பத்திரிக்கையெல்லாம் செய்தி என்ன வருதுன்னா, தமிழ்நாட்டு வரலாற்றில் இது வரைக்கும் ஆலயத்துக்குள்ளார போய் ஆலயத்தை சீல் வச்ச வரலாறு என்பது இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வரலாற்றிலே முதல் முறைன்னு எங்களுக்கு அன்றைக்கி வந்து பதிவு பண்ணாங்க. அதுக்கு அடுத்து என்னென்னா, அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் போலூர் வரதன் அவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து இந்த கோயிலை மீண்டும் திறப்பதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஒரு ஜி வீரையனை பங்கேற்க ஒரு பொதுக்கூட்டம் என்பது செங்கத்தில் நடத்துகிறோம். அப்புறம் ஒரு சமபந்தி போஜனத்தை ஒரு எம்எல்ஏ அவர் ஒரு முயற்சி எடுத்து அந்த சமபந்தி போஜனத்தை அவங்க நடத்துகிறாங்க. நடத்தின பின்னாடி இந்த மாவட்டத்தில் ஒரு 26 லட்சம் மக்கள் தொகை, அதாவது 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு பிரகாரம் அந்த அடிப்படையில் பெரும்பான்மையான மக்களாக தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் இந்த மாவட்டத்தில் வசித்து வராங்க. அந்த மக்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நடத்தின்னு வரும். அதன் ஒரு பகுதியாக இந்த ஆலய வழிபாட்டு உரிமை என்கின்ற அந்த இடம் வருகிற பொழுது முதல்ல 94ல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இளங்குனி, அது செங்கம் தாலுக்கா இளங்குனியில் வந்து அந்த ஆலய வழிபாட்டு உரிமை பெறுவதற்கான ஒரு முயற்சி நாங்கள் மேற்கொள்கிறோம். முறைப்படி மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ உள்ளிட்ட தாசில்தார் உட்பட எல்லாருக்கும் மனுக்கள் கொடுக்குறோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத சூழலில் நாங்கள் வந்து பி சீனிவாசராவ் நினைவு நாளில் வந்து அந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், ஆலயத்துக்குள்ளே போய் வழிபாட்டு உரிமை பெறதுன்னு சொல்லி. ஆனால் இதற்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லாத மக்கள் ஒன்று சேர்ந்து, குறிப்பாக அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் பக்கத்து பகுதியிலேருந்து வர வைக்கிறாங்க. அந்த கோயில் வந்து கோயிலுக்கு வெளியே வந்து ஒரு 200 அடி வரைக்கும் பெரும் பந்தல் போட்டு ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள், அதாவது கோயிலுக்கு உள்ளே இருந்து வெளியே வரைக்கும் மக்கள் நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து மாவட்டம் முழுவதும் இருந்து தோழல் வந்து ஆர்வமாக இதை பார்ப்பதற்கும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த இடம் வந்து ஒரு போர்க்களம் மாதிரியான ஒரு சூழல் என்பது இருக்குது. அதே போல் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஆர்டிஓ உள்பட அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா, ஜிவி தலைமையில் ஒரு ஊர்வலம் என்பது
அதாவது கோயிலுக்கு போனால் என்னெல்லாம் எடுத்து போவாங்க, தாம்பால் தட்டில் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கற்பூரம், தேங்காய் உள்ளிட்ட மாலை உள்பட, அந்த சாமிக்கு போடுற மாலை உள்பட எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி அந்த புகைப்படம்லாம் இருக்குது, அந்த மாலை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஊர்வலம் போயிட்டு கோயிலுக்குள்ளே போகிற பொழுது காவல்துறை போகாதீங்கன்னு தடுத்து நிறுத்துகிறாங்க. ஜிவி கேட்குறாரு, ஏன் போகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா கூடியிருக்கிறாங்க, கூடியிருக்கிறதால எதனா ஆபத்து வந்துடக்கூடாது, ஆபத்தை சரி பண்ணுறது தான் உங்கள் வேலையை ஒழிய ஆபத்து இருக்குன்னு சொல்கிறது உங்கள் வேலை இல்லைன்னு சொல்லி அவர் வந்து பேசுகிற பொழுது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எப்படியாச்சும் கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க, கோயிலுடைய புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திடீர்னு அந்த அந்த தலைமை தாங்கின ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுற மாதிரி விழுந்துடுறார். மயக்கம் போட்டு விழுந்தா, அதாவது ஷேக்கடிச்சு விழுந்தான்னு பொய்யான ஒரு புரளி அந்த மக்களுக்குள்ளே கிளப்பி அங்கேருந்து கல் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, எங்களை நோக்கி அடிக்கிறாங்க. அப்போது வந்து அதாவது அது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் போகலாமா போகக்கூடாம ஒரு பகுதி மக்கள் இன்னவங்க கூட எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த ஊரே திரண்டு எங்களோட நின்னாங்க. அவங்க முதல்ல என்னன்னா, தொடர்ந்து இங்கே போயிருங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை நாங்கள் முடிச்சுட்டு தான் போவோம்னு சொல்லி சொன்ன பின்னாடி அப்புறம் அவரை அந்த மயக்கம் போட்டு வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிறாங்க. அப்புறம் காவல்துறை லட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களை இல்லை அவங்கள, அதாவது கல் எடுத்து அடித்தவங்கள லட்டி சார்ஜ் பண்ணி அங்கே கலைக்கிறாங்க. கலைச்சிட்டு கடைசியாக போய் ஆர்டிஓ வந்து சீல் வைக்கிறார். அந்த கோயிலுக்கு பூட்டி யாரும் போகக்கூடாது சீல் வச்சுறார். பேச்சுவார்த்தை நடத்தி தான் பண்ணணும் சீல் வச்சு பின்னாடி தான். அதற்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கலைஞ்சி வந்து ஊருக்குள்ளே ஒரு கூட்டத்தை போட்டு நாம் இந்த கோயிலை திறப்பதற்கு நாம் வந்து முயற்சி எடுக்கலான்னு சொல்லிட்டு வரோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் கழித்து ஒரு பிரச்சார இயக்கத்தை நடத்துகிறோம். ஒரு இந்த பகுதியில் முழுக்க பிரச்சார இயக்கத்தை நடத்தி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். அதாவது அரசு தலையிட வேண்டிய தேவையை நாங்கள் வற்புறுத்துகிற பொழுது தான் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போலூர் வரதன் அவங்க வந்து ஒரு சமபந்தி போஜனத்தை நடத்துகிறாங்க. ஆனால் அந்த சமபந்தி போஜனத்தில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு இல்லை. நீங்கள் அதாவது இதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கிற அந்த ஒரு பகுதி மக்களை மட்டும் வர வச்சு அதை நடத்தி முடித்து கோயிலை திறந்தாங்கன்றது ஒரு வரலாறு. அதாவது எங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி வரலாற்றில் முதல் முறையில் நாங்கள் எடுத்த ஆலய வழிபாட்டு உரிமைக்கான போராட்டம். அதற்கு பின்னாடி அந்த கோவில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வரலாற்றில் முதல் முறையாக சீல் வைக்கப்பட்ட ஒரு கோவில். ஆமாம் தமிழ்நாட்டு வரலாற்றில் அவங்க அடுத்த நாள் அந்த பத்திரிகை செய்தி என்னென்னா, நீங்கள் வந்து வரலாற்றிலே இது வரைக்கும் கோயிலுக்கு பூட்டி வச்சு சீல் வச்சது கிடையாது, இதுதான் முதல் முறைன்ற மாதிரி பத்திரிகை செய்தியெல்லாம் வந்தது. அதோட அப்புறம் கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைஞ்சா பாம்பு கடித்துன்னு சொன்னது இதே கோவிலா? இல்லை, இது வேற. அடுத்து என்னென்னா, அதுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து நாங்கள் வந்து பி சீனிவாசராவுடைய நினைவு நாளில் ஒவ்வொரு ஆண்டும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கட்சியும் இணைஞ்சு இந்த மாவட்டத்தில் ஒரு 6-7 இடங்களில் இந்த மாதிரி ஆலய வழிபாட்டு உரிமை, இரட்டை டம்ளர் முறைக்கு எதிரான போராட்டம், சுடுகாட்டு பாதை கேட்டான போராட்டம், அவை முடிவெட்ட மறுத்த அந்த இடங்களுக்கான போராட்டம், நடக்க மறுத்த இடங்களுக்கான போராட்டம், தொடர்ந்து நாங்கள் அந்த சமூக கொடுமைகளுக்கு எதிரான போராட்டத்தை நடத்திட்டு வரோம். இந்த நீங்கள் சொல்கிற பல போராட்டங்களில் ஆலய நுழைவு போராட்டம்ங்கிறது பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் இன்னும் சில இடங்களில் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த சுடுகாடு பிரச்சனை மட்டும் இன்னைய வரைக்கும் தீர்ந்த படம் இல்லை. இதில் பல இடங்களில் போராடிட்டு தான் வராங்க. இதில் என்ன சிக்கல் நடக்குது இந்த ஊருக்குள்ளன்னு? அதாவது நாங்கள் எடுத்த இடத்துல மேக்சிமம் இடங்களில் சுடுகாட்டு பாதை என்பது வெற்றிகரமாகவே அமைஞ்சிருக்கு. வாலிபர் சங்கத்தின் சார்பில் அநேகமாக 98 நினைக்கிறேங்க. 98 வடகரை நம்பியந்தல்னு ஒரு ஊர், அதாவது ஒன்றுபட்ட போலூர் தாலுக்காவில் மேல் சோழங்குப்பம் குப்பம் அந்த மூலக்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியிலுக்கு ஒரு வடகரை வந்து ஊர். அந்த ஊருக்கு நாங்கள் வந்து சுடுகாட்டு பாதை வாலிபர் சங்கத்தின் சார்பில் கேட்கிற பொழுது அன்னைக்கு மாவட்ட தலைவர்கள் ஒருவராக செயல்பட்ட பிரகலாதன் தலைவர்கள் அந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அன்றைக்கி அண்ணாதுரைன்னு ஒருத்தர் வந்து ஆதிக்க சாதி வந்து அடிச்சிடுறாங்க இந்த சுடுகாட்டு பாதை கேட்குறபொழுது. அதற்கு எதிரான போராட்டத்தை அவங்க மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட பதிவுப்பட்டது. அவங்க மேலே பதிவுப்பட்டு இன்றைக்கி அந்த பாதையெல்லாம் பெற்றுக் கொடுத்துருக்குறோம். அதே போல் இங்கே வேடந்தவாடின்னு ஒரு ஊரில் வந்து சுடுகாட்டு ஆக்கிரமிப்புன்னாங்க. அதையும் நம்ம வந்து, அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி எங்கே தலையீடு செய்கிறோமோ பொதுவாக என்னென்னா மற்ற ஆள் தலையீடு செய்வதற்கும் நாம் தலையீடு செய்வது வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, ஒரு சமூகம் சார்ந்து மட்டுமே மார்க்சிஸ்ட் கட்சி செயல்படுவதில்லை. மார்க்சிஸ்ட் கட்சிக்குள்ளார சாதியை தாண்டி, மதத்தை தாண்டி, மொழியை தாண்டி அனைத்து பகுதி மக்களும் இந்த அமைப்புக்குள்ளார நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய உணர்வு என்னென்னா, பாதிக்கப்படுற மக்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்கிறது தான் நம்முடைய அடிப்படை நோக்கம். அந்த வகையில் நாங்கள் தலையிட்ட இடங்களில் வெற்றி தான் தொழில் பெற்றிருக்கிறோன்றது தான். அதை பொறுத்த வரைக்கும் தாமரைப்பாக்கம்னு ஒரு ஊருங்க, தாமரைப்பாக்கம் சிறுவள்ளூர். தாமரைப்பாக்கத்தில் என்னென்னா, அந்த செய்யாற்றை ஒட்டி ஏராளமான சிவன் கோயில், செங்கத்தில் துவங்கி கடைசியாக முடிக்கிற செய்யாறு வரைக்கும் சிவன் கோயில் 7-8 சிவன் கோயில்கள் வந்து அந்த கரை ஓரமே இருக்கும். அப்படி ஒரு கரை ஓரம் இருக்கிற கோயில் தான் வந்து தாமரைப்பாக்கம் கோயில்.
தாமரைப்பாக்கம் கோயிலில் நான் வந்து வாலிப சங்கத்தில் இருந்த காலத்தில் நீங்கள் அங்கே போகும்போது அந்த தோழர் பேசும்போது இந்த கோயிலுக்குள்ளே அது அழகாக இருக்கும் அந்த கோயில். அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில், ஒரு பழமையான கோயில், ஒரு சிவன் கோயில். அந்த பெரும் பெரும் கல்லுகளை எப்படி நம்ம திருவண்ணாமலை ஆலயம் அந்த மாதிரியான ஸ்டைலில் இது கட்டப்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லா கோயிலும் வந்து வாசப்படி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கோயிலில் தெற்க பார்த்த மாதிரியான ஒரு வாசற்படி கட்டியிருக்கிற ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ளே போகணும் யதார்த்தமாக எனக்கே ஆசை. வாகனம் கூப்பிட்டா அந்த மக்கள் யாரும் வரமாட்டாங்க, தாழ்த்தப்பட்ட தோழி யாரும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த பெரியவங்களாம், நாங்கள் அங்கே போய் உள்ளே போனோம்னா அங்கே பாம்பு இருக்குது, எங்களை பாம்பு ராத்திரி வந்து கடிச்சிடும், அதனால் நாங்கள் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இப்படி யார் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு நம்ப வச்சுருக்கிறாங்க. நாங்கள் வந்து இதை விடக்கூடாது, அதுக்கான ஒரு அதாவது எப்படி வந்து கொக்கு வந்து மீன் வர வரைக்கும் காத்திருக்குமோ அப்படி நாங்கள் வந்து காத்திருந்தோம். அந்த அந்த மக்களுக்கான உணர்வை உருவாக்குறதுக்கு கடுமையான முயற்சி எடுத்து தோழ அவங்க வந்து ஒரு கட்டத்தில் ஆலயத்துக்குள்ளே போகணுன்னு அந்த வழிபாட்டை பெறணும்னு முயற்சி எடுத்தாங்க. நாங்கள் அதை நடத்தினோம். நடத்துக்கிற பொழுது என்னென்னா அந்த அந்த தலித் அல்லாத மக்கள் மீண்டும் வந்து எப்படி அது இளங்குள்ள ஒன்றா சேர்றாங்களோ அப்படி இங்கேயும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்துட்டு எங்களை தாக்குதல் பண்ணுறதுக்கு காலையில் தாக்குதல் நடத்துறது அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் காவல்துறை சரியாக தலையிட்டு நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னு சொன்னால் ஊரே உள்ளே போயிடுவீங்க, ஒருத்தர் கூட விட மாட்டோம், ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் கூட உள்ளே போயிடுன்னு சொன்ன பின்னாடி அவங்க யாருமே அன்றைக்கி அந்த இடத்துக்கே வரல. மிகச்சிறப்பாக அன்றைக்கி வந்து தோழர் வந்து டெல்லி பாபு அன்றைக்கி எம்எல்ஏவாக இருந்தாங்க, அரூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ டெல்லி பாபா அந்த நிகழ்ச்சியில் வந்தாங்க. தோழர் மீனாட்சி சுந்தரம் சொல்லி ஒரு பெரிய தலைவர் அவர் வந்தார், தோழர் சாமிவேல்ராஜ், இவங்கெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடித்தோம். 1000 ஆண்டுகள் போக முடியாத கோயில், 1000னா 60 வருஷம் ஒரு தலைமுறைனா நீங்கள் கணக்கு போட்டுங்க, பல தலைமுறையில் அந்த கோயிலுக்குள் போக முடியாத மக்களை மார்க்சிஸ்ட் கட்சி தலையீடு செஞ்சு நம்ம வந்து போக வச்சுருக்குறோம். அது ஒரு வெற்றிகரமானது. அதே போல் சிறுவள்ளூர் போராட்டமும் அந்த மாதிரி ஆலய நிலையத்துக்கு போகும்போது இதே பிரச்சனை தான். ஆனால் அன்றைக்கி வந்து நக்கீரன்லாம் நிருபர்லாம் கூட அன்றைக்கி அங்கே வந்தாங்க. நீங்கள் என்னென்னா 1000 போலீஸ் இருப்பாங்க, அன்றைக்கி 1000 போலீஸு ஒரே ஒரு வேனில் மட்டும்தான் எட்டு போனாங்க. அந்த மக்களையும் அன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற குழுவின் தலைவராக இருந்த தோழர் கே பாலகிருஷ்ணன் அன்றைக்கி அதை எங்களுக்கு முன்னாள் மாநில செயலாளர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. அவங்க நேரடியாகவே போய் அவங்கள மட்டும் இட்டு போய் கோயிலில் போனாங்க. 2 பக்கமும் ஒரு 1000 காவல்துறை அதிகாரிகள் வந்து அணிவகுப்போடு தான் அந்த நிகழ்ச்சி என்பது தோன்றினது. இன்றைக்கி அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அன்னைக்கு அதுக்கு தலைமை தாங்கின ரஜினிகாந்த்னு ஒரு தோழர், அவர் வழக்கறிஞராக இப்போ செயல்படுறாரு. இன்றைக்கி அதை ஒரு கட்டத்தில் இந்த மக்களை எதிர்த்து அதே நான் தலித் மக்கள் இன்றைக்கு இவர் ரஜினிகாந்த் இல்லாத ஒரு பஞ்சாயத்து அந்த ஊரில் இல்லை. அப்படி நம்ம வந்து ஒரு வளர்ச்சியும் தோழர் அந்த காலத்தில் இருந்திருக்குதுன்றது தான் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும். நித்யானந்தா விவகாரம், அந்த விவகாரம் உங்களுக்கு எப்படி முதல்ல செய்தியாக வந்துச்சு, அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நித்யானந்தா அந்த மலையை இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துறாரு. படிக்கிற நேரங்களில் அதுக்கு அந்த அந்த பள்ளிக்கு அருகிலே இருக்கிற மலையில் போய் தான் அவர் வந்து தன்னுடைய ஓய்வு நேரத்தை கழிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததில்ல. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.